பாட்டி என்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் வம்பு பண்ணி வந்து வெளியூருக்கு அமுச்சு விட்றாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஜோடியாக எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் ராகவ் மட்டும் உம்முன்னு இருக்காரு. அதை பார்த்துட்டு வந்து அபி வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் வந்து இப்படியே இருக்கீங்க, என்கிட்ட சரியாகவே பேச மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, நீ தான் பிரச்சனை, எனக்கு உன்னை பார்த்தா எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எதனால் என்னை வெறுக்கிறீங்க, என்ன பிரச்சனை, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த காரணத்தை நான் இப்போ சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன், ஆனால் நீ பண்ண ஒரு பெரிய தப்பு தான், அதுக்கெல்லாம் காரணம் உன்னை மாதிரி ஒரு பொண்ணு வந்து என் கூட இருக்கிறது எனக்கு விருப்பம் இருக்குது, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்க, அந்த தப்பை சொன்னால் எனக்கு தான் அசிங்கம் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு தெரியாது, அந்த தப்பை நீங்கள் சொல்லி தான் ஆகணும், அப்படி சொல்லுங்கள், அப்படி அந்த தப்பு கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் சொன்னது காரணம் வந்து நான் பண்ணியிருந்தேன்னா நான் இந்த வாழ்க்கையை விட்டு உங்கள் வாழ்க்கையை விட்டு நான் போயிடுறேன், நான் நிம்மதியாக போயிடுறேன், அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்றாங்க. உடனே வந்து ராகு யோசிக்கிறேன், சொல்ல போகிறீங்க இப்போ நான் சொல்ல முடியாது அப்படின்றாரு. அது கேட்டு வந்து சொல்லவும் மாட்டீங்க, அதே மாதிரி தப்புன்றீங்க, நீங்கள் சொல்கிறதுக்கு இன்னும் ஒரு நாள் டைம் கொடுக்குறேன், நீங்கள் நாளைக்குள்ளே இந்த விஷயத்தை சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா நடக்கிறது வேறு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ராகு யோசிக்கிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து எல்லா இடத்துமே சுற்றி பார்த்துட்ருக்காங்க. அப்போ அருவியில் குளிக்கும்போது வந்து அபி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வந்து தண்ணி அதிகமாக வந்துடுது, அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுது. உடனே வந்து அந்த டைமில் ராகு வந்து அவங்கள காப்பாற்றுறாரு. அப்படியே வந்து ரெண்டு பேருமே வந்து கட்டிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து வந்து முரளிக்கு செம கடுப்பாக இருக்குது. இங்கே முரளியும் வந்து நம்ம அஞ்சலியும் பேசிக்கிறாங்க. அப்போ அஞ்சலி சொல்கிறாங்க, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, உங்க கூட தனியாக வந்து காலம் ஃபுல்லாக உங்கள் கூட இப்படியே இருக்கணும்னு தோணுதுங்க, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு. ஓ சந்தோஷம் நினைக்க போகிறதில்ல, கூடி சீக்கிரம் பாரு நீ என்னை விட்டு பிரிய போகிற அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக இருறாரு. உடனே ஆளுங்களுக்கு ரவுடிஸுக்கெல்லாம் வந்து காசு கொடுத்து என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி வந்து தூக்கிடுங்க இந்த பொண்ணை அப்படின்னு சொல்கிறாரு. அதன்படி வந்து அஞ்சலியை தூக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காரு. அந்த டைமில் கரெக்டாக வந்து நம்ம அபியை வந்து தூக்கிடுறாங்க தெரியாமல். அடுத்து விடுங்கடா அபி கத்துறாங்க, வாய் மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. வந்து பார்க்குறாரு, பார்த்தா அஞ்சலி இருக்காங்க. அஞ்சலி இதெல்லாம் தூக்க சொன்னோம், யாரை தூக்கிட்டு போனானுங்க இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. பார்த்தா அபியை காணும்னு சொல்லிட்டு எல்லாம் தேடுறாங்க. அபியை ஒரு வேளை தூக்கிட்டு போயிட்டானுங்களோ, ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, சரி இதுவும் நல்லது தான், நம்ம போய் அபியை காப்பாற்றி அங்கே அந்த வந்து சீன் போட்டால் கண்டிப்பாக அபி நம்மளை வந்து நல்லவன் நினைப்பா, அதுக்கப்புறம் என்ன எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக அபி மனசில் நம்ம இடம் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே வந்து டே எங்கடா வச்சுருக்கீங்க அந்த பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் இங்கே தானே வச்சுருக்கோம் அப்படின்னோடனே சரிடா அந்த பொண்ணை எக்காரனை கொண்டு விடாதீங்க, பத்திரமா வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வரேன்டா நாடு அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தா வந்து சரிங்கன்னு சொல்லும்போது யாரோ வந்து வர்ற மாதிரி இருக்குது. உடனே ஃபோன் வச்சுறாங்க. யார் ராணி அப்படின்னு. கரெக்டாக அங்கே ராகவ் வராரு. அபியை தேடி கரெக்டாக எல்லா ரவுடி செய்யுமா அடிச்சு போட்டு நம்ம வந்து அபியை வந்து காப்பாற்றுறாரு. அபி வந்து அப்படியே மயங்கிடுறாங்க. உடனே என்னாச்சு உனக்கு அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்க்குறாரு. உடனே வந்து அபியை வந்து கண்ணை திறந்து பார்க்குறாங்க. நீங்களா அப்படி சொல்லிட்டு ராக்கி பாய் அப்படி சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாங்க. அபி அப்படியே மயங்கம் போகிறாங்க. அபியை தூக்கிட்டு வந்து எல்லாக்கிட்டே சண்டை போட்டு எல்லாருமே அடிச்சுட்டு அபியை தூக்கிட்டு வராரு. அபி வந்து அப்படியே மயக்கமாறாங்க. என்னாச்சு உனக்கு அபி அப்படின்னு சொல்லிட்டு பதறி போகிறாரு. உடனே வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறாரு. எல்லாருமே ரொம்ப பதறி போகிறாங்க. என்னாச்சுன்னு சொன்னோன்னே ஒன்றும் இல்லை, வெளியே போயிருக்கா, தெரியாமல் மயக்கடிச்சு விழுந்துட்டா, அவளுக்கு ஏதோ ப்ராப்ளம் அப்படி சொல்லி சமாளிக்கிறாரு. ஓ அப்படியாடா, எல்லாரும் வந்து இந்த மாதிரி ரவுடிஸ் எல்லாம் தூக்கிட்டு போயினாங்க சொன்னால் பெரிய பிரச்சனை ஆகிடும் சொல்லிட்டு ராகவ் வந்து இந்த மாதிரி சொல்லி சமாளிக்கிறாரு. உடனே வந்து அபிக்கு வந்து கண்ணை திறந்து பார்க்குறாங்க. தண்ணி தெளிச்சோன்னே ராகவ் அப்படியே கட்டிக்கிறாங்க, அழறாங்க. சரி அபி ரொம்ப பதறப்படாத, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து ராகவ் முதல்ல ரூம் கூட்டிகிட்டு போகலான்னு சொன்னோன்னே அபியை தூக்கிட்டு ராகவ் போகிறார் ரூமுக்கு. இங்கே வந்து இதெல்லாம் பார்க்குற முரளிக்கு செம்ம காண்டாக இருக்குது. எல்லாமே வந்து இந்த ராகவ் வந்து சொதப்பிட்டானே, நம்ம போய் அபியை காப்பாற்றி நம்ம ஹீரோயிசம் பண்ணலான்னு நினச்சா இவன் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. இங்கே வந்து அபி கண்ணை திறந்து பார்க்குறாங்க. அது வந்து ராக்கிபா இந்த மாதிரி எனக்கு எல்லாம் தெரியும், சில ரவுடிஸ் தானே உன்னை தூக்கிட்டு ஆமாம் ஏன்னே தெரியல ராக்கிபா, நான் எவ்வளோ சொன்னேன், அப்படியே வந்து இழுத்துட்டு போயிட்டாங்க, என்ன நீ தனியாக போவியா, எங்ககிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னோடனே தெரில ராக்கிபா, ரொம்ப அடித்தாங்களா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராக்கிபாய் அப்படி சொல்கிறாரு. சரி எல்லாக்கிட்டையும் ஏன் நீங்கள் எல்லா விஷயத்தையும் சொல்லலை அப்படின்னோடனே அது எப்படி சொல்ல முடியும், உன்னோட மரியாதை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை இல்லை அப்படின்னோடனே அப்படியே நெகிழ்ச்சி அடைகிறாங்க. இதெல்லாம் நல்லா தான் பேசுகிறாரு, அப்புறம் ஏன் என்னை வெறுக்கிறாரு, அந்த காரணத்தை மட்டும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க ராக்கி பாய் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து இங்கே பாரு, நான் அதெல்லாம் சொல்ல முடியாது, இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா ஆச்சு, அப்படி இல்லைன்னா நான் எல்லாக்கிட்டையும் இப்போ எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன், என்னை ரவுடிஸ் தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறேன், அமைதியாக இருக்கியா, இல்லை நான் அமைதியாக இருக்க மாட்டேன், விடுங்க, இதுக்கப்புறம் நான் நீங்கள் கூடவும் இல்லை, நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்குறாங்க. கையை பிடிச்சி எடுக்கிறாரு. இப்போ உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே உண்மையை சொல்லுங்கள், எதுக்காக என்னை வெறுக்கிறீங்க, எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாரு. எல்லாம் ஒன்றால் தான் வெறுக்கிறேன், நீ பண்ண வேலை கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து ராகவ் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே ஆமாம், நீயும் வந்து என் மாமாவும் பண்ண அட்டகாசம் கொஞ்சம் நெஞ்சமா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, கண்கூடாவே நான் பார்த்தேன், நான் எப்படி தப்பாக புரிஞ்சுப்பேன்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படி இது முடியுது.